தலைஞாயிறு ஒன்றிய பகுதியில் மழைநீரில் மூழ்கிய குறுவை நெற்பயிர் ஏக்கருக்கு 30,000 வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கீழ்வேலூர், திருக்குவளை, கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட அருந்தமம்புலம் பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்கதிர்கள் சுமார் 40 ஏக்கருக்கு மேல் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையிலான குழுவினர் நேரில் பார்வையிட்டனர். இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 நிவாரணத் தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன், ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, மாவட்ட குழு உறுப்பினர் ராஜா, விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் தனபால் உள்ளிட்ட விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தலைஞாயிறு ஒன்றியம் திருவடைமருதூர் ஊராட்சியில் கடந்த 2-3 நாட்களாக பெய்த கடுமையான மழையின் காரணமாக குறுவை அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த பகுதியில் மட்டும் ஏறத்தாழ 40 இருந்து 50 ஏக்கர் குறுவை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலைமையில் பெய்த மழையின் காரணமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அருந்தவம்பலத்தில் இருக்கக்கூடிய 7 ஷட்டர்ஸ் திறக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட தண்ணீர் வடியவில்லை. பயிர்கள் தண்ணீருக்குள்ளே இருக்கிறது. தண்ணீர் வடிந்தாலும் கூட பயிர்கள் கீழே சாய்ந்துவிடும். எனவே அறுவடைக்கு தயாராக இருந்தாலும் கூட ஈல்டு காண்பது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். எனவே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய குறுவை சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு உரிய முறையில் இழப்பீடை மாநில அரசு வழங்க வேண்டும். எனவே இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு தலா 30,000 ரூபாய் இழப்பீடை மாநில அரசு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில அரசை வலியுறுத்துகிறோம்.